ஒரு ஏடியா அடிச்சுக்கிட்டு இருந்தா அவன் செத்து போயிடுவான். கொஞ்சம் கேப் விட்டு அடிங்க. சரிங்க சார். இந்த சாப்பாடு ஒரு சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாருப்பா, சாப்பிடுப்பா. என்ன ஆரம்பம் பாக்குற? எடுத்து சாப்பிடு. நீ சாப்பிடாம இருந்தன்னா உன் உடம்பு வீக் ஆயிடும். அப்புறம் அவங்க எல்லாம் வந்து உன்னை அடிக்கும் போது என்னால வலி தாங்க முடியாதுல்ல. ஏய், என் மேல விழுற ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இங்க இருந்து வெளியே போனா தானடா. இவருக்கு உடம்புல எத்தனை இடத்துல கத்தி குத்துப்பட்டிருக்கு? 2 இடத்துல ஆழமா குத்தி இருக்காங்க சார். மொத்தம் 12 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. பேஷண்ட் கண் முழிக்க என்ன ஒரு 1/2 an hour ஆகும் சார். சரி, இவர் கண் முடிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரிங்க சார். டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உடம்பெல்லாம் காயத்தோட அட்மிட் ஆயிருக்காரு. நீங்க கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? போங்க, வரேன். என்ன உடம்புல இவ்வளவு காயம் பட்டிருக்கு? மாறந்தான் வேணும்னே அவன் மேல பழிய போட்டிருக்கான். ஆனா போலீஸ் ஆறுமுகத்தை நம்பவே இல்லையேக்கா. ஒருவேளை அந்த சம்பத் செத்துட்டான்னா ஆறுமுகம் காலத்துக்கும் ஜெயிலே இருக்கிற மாதிரிலாம் ஆயிடும். அப்புறம் காயத்ரியை யாருக்கா கல்யாணம் பண்ணிப்பா? கோலகாரன் தங்கச்சின்னு இவள பொண்ணு கேட்க யாரும் வரமாட்டாங்க. கடவுள் ஏன் தான் நம்ம குடும்பத்தை போட்டு இப்படி மாத்தி மாத்தி சோதிக்கிறாருன்னே தெரியல. அக்கா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கக்கா. எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு வழி வச்சிருப்பாரு. யாரு தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். கவலைப்பட